இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஒரு நிமிட வீடியோக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று நாம் தியானிக்க 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 நம்முடைய உள்ளத்திலே அனல் கொள்கிறது, விசுவாசம் தூண்டப்படுகிறது, ஒரு நம்பிக்கை உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. இன்றைக்கு கூட நீங்க 2:13 நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? தடைகளை நீக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய குழப்பம் என்ன? நான் எதை செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்க பிரதர், தடையாகவே இருக்கிறது என்று சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த குடும்பத்தாரே என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க தடுக்கிறாங்க, ஐயோ சாத்தான் தடுக்கிறான், பிசாசு பில்லி சூன்ய வல்லமைகள் தடுக்கிறது. இப்படி அநேக புலம்பியர் கொண்டிருக்கிறீங்க. ஐயோ ஏதோ ஒரு சக்தி என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். நான் எவ்வளவு படிக்கிறேன், எவ்வளவு முயற்சி பண்ணுகிறேன், எவ்வளவு யுத்திகளை பயன்படுத்தி பார்க்கிறேன், எப்படியா இந்த உலகத்துல நானும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் வந்துடணும், ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா மாறணும். நான் கடவுளுக்கு பயப்படுறேன், நல்லா ஜெபம் பண்றேன், வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் தானியேலின் காரியம் ஜெயமா இருக்குங்கிறது வாசிக்கும் போதெல்லாம் என்னுடைய காரியம் ஜெயமா வராதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறேன். ஆனா என்னன்னு தெரியல பிரதர், ஏதோ ஒரு தடை என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். மகனே, உன் தடைக்கு ஒரு முடிவு காலம் வருகிறது. தடைகளை நீக்கி போடுகிற உனக்கு முன்பாக செல்கிறார். இதுவரை நீ தடைகளையே பார்த்து கொண்டிருந்தாய், ஆகையால் முன்னேற முடியவில்லை. கோலியாத்தை பார்த்தவர்கள் பயந்துக்குதான் கொண்டு நடுங்கி கொண்டிருந்தார்கள். அவன் பெரிய பயங்கரசாலி, அவனுடைய மசில்ஸ் அப்படி, அவனுடைய பாடி அப்படி, ஒரு சிறு வயதில யுத்த வீரன், இப்படி அவனை பற்றி பேசிக் கொண்டு வந்தெல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. ஆனா எவன் ஒரு கர்த்தரை பார்த்தானோ அவன் முன்னேறி சென்று கொண்டே இருந்தான். தாவீது கர்த்தரை பார்த்தான், தடைகளை பார்க்கவில்லை. கர்த்தரை பார்த்தான், எதிரி எவ்வளவு பெரியவன் என்று பார்க்கவில்லை. எளிதாக ஒரே கல்லிலே வீழ்த்தி விட்டான். எஸ், நீங்கள் கர்த்தர் பெரியவர், தடைகளை விட பல 100 மடங்கு பெரியவர் என்று கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது உங்கள் தடைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அன்னைக்கு மகதலேனா மரியாள் புலம்பிக் கொண்டே போனார். ஐயோ, நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி தள்ளுவார்? அநேக ஸ்திரீகள் அவங்களுக்குள்ள பேசிக் கொண்டு போனாங்க. ஆனா பார்த்தா ஏற்கனவே அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. தேவ தூதன் அதை தள்ளி போட்டான். ஐயா, உயிர் தெழுந்த இயேசுவை தரிசிக்க, ஐயோ இயேசுவின் சரீரத்தை தரிசிக்க அந்த கல் தடையாக இருந்தது. ஆனா பாருங்க, ஏற்கனவே அந்த கல்லை புரட்டி தேவதூதன் போட்டு விட்டான். உங்களுக்கு முன்னாக தடையாக இருந்த கல்லை கர்த்தர் புரட்டி போட்டு விட்டார். ஏனென்றால் அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். முன் செல்கிறார், நீங்களும் முன் செல்லுங்கள். அன்றைக்கு பேதுருவை சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்க கூடாதபடி, தேவனுடைய வார்த்தை வெளியே வராதபடி உடைக்கிறான் பிசாசு திட்டம் கொண்டு ஏறது மூலம் காவலில் வச்சான். ஆனா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தடைகள் எல்லாம் தகர்த்து போட்டார். சிறைச்சாலை திறந்தது. அவளை பேதுரு அடைக்க முடியவில்லை. உங்களையும் இந்த தடை அடைக்க முடியாது. சாத்தான் தடைபடலாம், ஆனால் பரிசுத்தாவின் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். முழு பரலோகம் உங்களோடு இருக்கிறது. தேவதர்கள் முன் சென்று தடைகளை நீக்கி போடுவார்கள். ஆகிய சந்தோஷமா, என் தடைகள் மாறினக்கா நன்றி, என் தடைகள் படிக்கலாம் மாறினக்கா நன்றி, என் தடைகள் மாறி வாசல் திறந்ததுக்கா நன்றி என்று சொல்லி 100 நேரம்